நான் உங்களுக்கு நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வார் 2. பயங்கரமான ஒரு படம் வந்து ஹிந்தி படம் தான். என்னடா அது பயங்கரமான படம்? ஆமாம், பயங்கரமான படம் தான் அது. நம்ம கூலிக்கு போட்டியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அது போட்டியாக இல்லை வந்து டம்மி பட்டாசான்னு தெரியல. நம்ம வாங்கப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகும். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். வார் 2 தான் 2019 ரிலீஸ் ஆன வார் 1 பார்ட் தான் வார் 2. இந்த படத்தோடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயன் முகர்ஜின்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய டேரக்டர். இந்த படத்தில் நம்ம யார் நடிச்சிருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் ப்ளஸ் வந்து சவுத்துலேருந்து நம்ம என்டிஆர் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. என்டிஆர் சூப்பர் ஸ்டார் தான் நடிச்சிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிங்காக ஒரு ஹீரோனியை போட்டிருக்கிறாங்க. கிரியா அதர்வானி தான் அந்த படத்தோடைய ஹீரோனியை போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிங்க்கு வந்து அனில் கபூர் நடிச்சிருக்கிறாரு. என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து 400 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் வசூலாச்சான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வசூல் ஆகலை. ஏன்னா 160 கோடி தான் வசூலாச்சு. அவ்வளோதான் இந்த படத்தோடைய பட்ஜெட்டு. படத்தை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க, சம்பவம் பயங்கரமாக செஞ்சுருக்கிறாங்க. அதை நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். படத்துடைய 2019 ரிலீஸ் ஆன வார் படத்துடைய பார்ட் தான் இது. வந்து வார் 2ன்னு எடுத்துருக்குறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும், பயங்கர பிளாக் பஸ்டராக ஆகணும் அப்படின்றதுனால நினச்சி தான் வந்து நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான என்டிஆரை வந்து இந்த படத்தில் எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி இந்த படத்தோடைய ஹீரோ வந்து ரித்திக் ரோஷன் தான். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர், அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோவும். கூடவே வந்து சப்போர்ட்டிங்க்கு ஒரு ஹீரோனியை போட்டிருந்தாங்க. பாவம் அவங்கள எதுக்காக போட்டிருந்தாங்களோ அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா கீர்னா அத்வானின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோனியை. கூடவே வந்து சப்போர்ட்டிங் வந்து அனில் கபூர் நடிச்சிருந்தார். இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சப்போர்ட்டிங் ஆகிட்டோம், நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் சூப்பராக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துச்சு இந்த படம். ஏன்னு வச்சுக்கலாம், மியூசிக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஃபைட்டு படத்தில் தான் வந்து பாட்டெல்லாம் வைக்க முடியாது, அந்த ரீசன் தான். ஓகே, இருந்தாலும் வந்து ஹிந்தி படம்ன்றதுனால ஒத்துக்கலாம், ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டாங்க. ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஒன்றும் சரியில்லை. அதேமாதிரி வந்து ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. ஏன்னா வார் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனு அது இதுன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் கதைன்னு பார்த்தீங்கன்னா கதையே ஒன்றுமே இல்லை படத்தில். என்னடான்னு கேட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி பிஎம் வந்து சாவடிக்கணும், அதுக்கு சுற்றி இருக்கிற மந்திரிங்க இவங்களெல்லாம் சாவடிக்கணும். அதுதான் வந்து யூஷுவலான கதை. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கதை வந்து வந்துட்டு போயிருக்குது. ஆனால் இந்த மாதிரி கதையை வந்து எப்படி யோசிச்சுக்கிட்டு இவங்க வந்து இதை வந்து 400 கோடி பட்ஜெட்டில் எடுத்தாங்கன்னு தான் தெரியல என்னால். ஏன்னா வந்து இவங்களுடைய காஸ்ட்டே வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சம்பளமே அதிகமாக இருந்திருக்கும். அதை வச்சு 400 கோடின்னு பட்ஜெட் வச்சுருந்துருக்குறாங்க உங்களுக்கு. ஆனால் இதனுடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் 160 கோடியை கூட தாண்டவே இல்லை. அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, கவலைக்கான ஒரு விஷயமே. இந்த படத்தில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா சும்மா என்னமோ சொல்லுவாங்களே, எதுக்கு இந்த படத்தை வந்து பார்த்து நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும், உள்ள ஒரு நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துச்சா, நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுத்துச்சா, இல்லை வந்து இந்த படத்தை வந்து 2 மணி நேரம் உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோமே அது ஒரு ஃபில்ஃபில் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு படத்தை தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த பாகிஸ்தான்லேருந்து காப்பாற்றுறது, அப்புறம் வந்து பிஎம்ஐ காப்பாற்றுறது, சிஎம்ஐ காப்பாற்றுறது, இந்த மாதிரி கதையை தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்து என்ன சொல்லுவாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையே அதிலே போன மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. நிறைய கதை இருக்குது அவங்களதில். அந்த மாதிரி கதையை தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி அப்போ தான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சேல் பண்ண முடியும் அவங்களுக்கு. அதை வந்து இன்னமும் அவங்க அந்த மாவை வந்து அரைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வந்த பாட்டே காணும். சில டேரக்டர்லாம் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணால் கூட அந்த மாதிரி ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, அந்த அரைச்ச மாவை வந்து அவங்க விடாமல் மறுபடியும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த வேலையை. அது வந்து இவர் பிடிச்சிக்கிட்டார். இப்போ ரித்திக் ரோஷன் யாரோ நடித்து என்னென்னமோ படம்லாம் வந்துருந்துச்சு. இப்போ கடைசியில் வந்து இவரும் ரித்திக் ரோஷனும் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி படத்தை எடுத்து விட்டுருந்துக்கிறாரு. ஏன்னு வச்சுங்களேன், ஒரு பிஎம்ஐ காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ரான்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து பெரிய ஒரு சீக்ரெட்டான ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து இந்த படத்தில் வந்து பேசிக்காக வச்சு எடுத்துருக்குறாங்க. எப்படின்னா ஒரு வில்லன் ஒரு ஹீரோ வேணும். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சவுத்தில் இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து வில்லனாக போடலாமேன்னு காமிச்சிருக்கிறாங்க. அவர் வில்லனாக போட்டால் சவுத்தில் வந்து சேல் ஆகாதில்ல, அதனால் அவர் வில்லனும் இல்லை ஹீரோவும் இல்லைன்ற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி படத்தில் தான் காமிச்சிருக்கிறாங்க.
ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது வார் ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஆக்ஷன் சண்டைலாம் வந்து நிறையா இருக்குது. அது வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கோரியோகிராஃப் வந்து அந்தளவுக்கு இன்னும் பெருசாக வந்து என்ன சொல்கிறது, பூஸ் பம்ப்டெல்லாம் கூட்டின்னு வர்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் புல்லரிக்கிற மாதிரிலாம் ஃபைட் இல்லை. நார்மலாக எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபைட்டு தான். ரொம்ப மோசமான ஃபைட்டுன்னு சொல்ல போனால் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ ஊஞ்சலுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. டக்குன்னு இங்கேருந்து ஃப்ளைட்டில் அங்கேருந்து தாவறாரு, அங்கேருந்து இங்கே தாவறாரு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து கதைன்னு சொல்லிட்டு பிஎம்ஐ காப்பாற்றுற கதை தான். பட் அதுவே நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சு என்னென்னமோ என்ன சொல்கிறது, டெம்ஸும் பயங்கரமாக என்னென்னலாம் பண்ணி கதையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். இன்னும் ஈஸியாக நம்மளால் அப்சர்வேஷன் பண்ணிட முடியுது. இந்த படம் வந்து இது நோக்கி தான் போவோம், இந்த சீன் இப்படி தான் வரும், இதை இப்படி தான் பண்ண போகிறாங்க, அடுத்தது இந்த சீன் தான் வரும், இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்றத ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சலிப்பு தட்டிடும். இந்த படம் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இம்பேக்டை கொடுக்காது அப்படின்ட்டு. ஏன்னு வச்சுங்களேன், சும்மா போகிறோம் படத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோங்க அப்படின்னா அதை ஒரு பேஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஓகே. பட் வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பூஸ்ட் பம்ப் மாதிரி கொடுக்கணும், ரித்திக் ரோஷன் வந்து அப்படி வந்தார்னா பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் வந்து பயங்கரமாக நடந்து வர்றாரு. பக்கத்தில் ஒரு நரி ஒன்று வந்துட்டு இருக்குது, காட்டு நரி ஒன்று வருது, அதை வந்து காமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்டிஆர் வராரு, அவரும் வந்து பயங்கரமாக ஃப்ளைட்டில் தூங்கிட்டு வராரு. என்னடான்னு பார்த்தா எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து படத்தை வந்து சூப்பராக தாங்கி பிடிச்சிருக்கிறாரு நம்ம என்டிஆர். ரித்திக் ரோஷனும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. ஆக்ஷன் தான் இருக்குதே தவிர படத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி வந்து கார் சேசிங்லாம் ஒரு சீன் இருந்துச்சு, அது ஒரு கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் வந்து இவங்களும் அதே மாதிரியே காமிக்கிறாங்கன்ற போது அது கொஞ்சம் நல்லாவே இல்லை. பட் இன்னொன்று வந்து ஆக்ஷன் வந்து பனி கிளைமேக்ஸுக்கிட்ட வந்து பனி கூடாரத்துக்குள்ளார சண்டை போடுறாங்க. அதுவும் வந்து பெருசாக பயங்கரமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட்டை கொடுக்கவே இல்லை. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபைட்டாக இல்லவே இல்லை. ஆகுன்னா வந்து டக்குன்னு ஃப்ளைட்டில் தான் போக ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஃப்ளைட் வெடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, சாவறாரு, மறுபடியும் போயிடுச்சு வராரு, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லாருமே சுடுறவங்களாம் செத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் சுட்டால் சாக மாட்டார். அது வந்து கதையில் இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நம்புகிற மாதிரி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு இதுவே இல்லை. கிருணா அத்வானின்னு சொல்லிட்டு ஹீரோனியை நடிச்சிருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து என்னடா ரோல்னு பார்த்தா 2 பீஸில் வர்றது தான் அவங்களுக்கு ரோலு. 2 பீஸில் வந்தாலாச்சும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தா அது ரொம்பவும் மோசமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த படத்துக்கான அவங்களுக்கு ஆக்ஷனு வேறு எதனாச்சும் முக்கியமான ரோல் கொடுத்துருந்தா பரவாயில்ல. சும்மா 2 கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு அழுகிற சீன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் ஆகலை. ஏன்னு வச்சுக்கலாம், என்டிஆரோடைய ஆக்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். சவுத்தில் இருக்கிறவங்க ஆக்டிங் வந்து ஃபேஸ்லாம் பயங்கரமாக இப்படி ஆட்டி ரொம்ப என்ன சொல்கிறது மூமெண்ட்லாம் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அதே பாலிவுட்டில் பண்ணுறவங்க எப்படின்னா அப்படியே ஸ்டாண்ட் பையில் வந்து ஆக்டிங் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து சல்மான் கான் மற்ற ஆக்டர்லாம் பார்த்தா தெரியும். அதை வந்து இவங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தேட்டரில் நல்லா தெளிவாக தெரியுது, இவர் வந்து என்டிஆர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு இவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய சீன்லாம் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் பட் என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒன்றுமே இல்லை, டம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்டிஆர் சாரை பிடிச்சவங்களுக்கு இந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். பட் இந்த காமனாக ஒருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சீன் வந்து நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து ஃபைட்டு படத்தில் பொறுத்த வரைக்கும், ஆக்ஷன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆக்ஷனை பிடிச்சி பார்ப்பாங்க. ஏன்னா ஆக்ஷன் படத்தை தான் நிறைய பேர் விரும்பியும் பார்ப்பாங்க, கிரைம் படத்தை தான் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கிரைம் படத்தை வந்து ஒரு சப்பையாக என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் அடுத்த சீன் தான் இப்படி தான் பண்ண போகிறாங்க, அப்படி தான் வரப்போகுது, இவர் வருவார், இப்போ சண்டை போடுவார், உடனே காப்பாற்றிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி, ஒரு ட்விஸ்ட்டு இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது சர்ப்ரைஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஸ்மூத்தாக நார்மலாக போயின்னு இருக்குது படம். அதனாலே இந்த படம் வந்து சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் நான். என்ன தான் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. என்ன சொல்கிறது, ரித்திக் ரோஷனை பிடிச்சவங்களுக்கு வேணால் இந்த படம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து என்டிஆரை பிடிச்சவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வச்சுங்களேன், என்டிஆர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆக்ஷன் சூப்பராக பண்ணுவார், லவ் சீன் சூப்பராக பண்ணுவார். ஆனால் அவருக்கு வந்து இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. சண்டை மட்டும்தான் போடணும், வரணும், 2 இடத்துல நிற்கணும், இப்படி டைலாக் பேசணும், உடனே முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3க்கு நான் 1.5 மார்க் தான் கொடுப்பேன், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா 5க்கு மார்க் கொடுக்கலான்னு பார்த்தா இது வந்து 3க்கு 1.5 மார்க் கொடுக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பண்ணி வச்சுருக்கிறாங்க.
என்ன சொல்கிறது, நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காதுன்னு தான் எனக்கு தெரியும். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வச்சிங்களேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் மற்றவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரும் நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.